நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் நமக்குன்னு ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும். இதற்காக போய் வேண்டக்கூடாது. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கொடுக்குற அளவுக்கு தூமாவதி கிடையாது. தூமாவதி என்பவள் யார்? உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய சோலோடைய நீடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. இந்த தூமாவதியோட வழிபாட்டு முறைகளே வந்து மிகவும் வித்தியாசமானது அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை சரியாகவே வராது. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், எப்படி தூமாவதியெல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. இது மிக மிக மேலோட்டமானது. இன்டெப்த்தாக நான் போகலை. ஏன்னா இதை யாரும் விளையாட்டுக்கு கூட அதை முயற்சி பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். என்ன செய்வாங்க அப்படின்னா, சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, சன்னியாசிகள் தூமாவதியை வழிபாடு பண்ணுவாங்க. முற்றும் திறந்து நான் ஞானத்தை நோக்கி போகிறேன், எனக்கு இந்த உலகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதீத சக்திகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் இங்கே இருக்க லௌகீக வாழ்க்கை எல்லாமே நான் முற்றும் துறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க தான் தூமாவதியை வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரத்தில் நடுஜாமமாக இருக்கலாம், இல்லை 10 மணிக்கு அப்புறம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் நீராடிட்டு வந்து துணியை வச்சு கூட அவங்க உடம்பை துடைக்க மாட்டாங்க. அப்படியே தானாக உலரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்து தியானத்தில் அவங்க வந்து இறங்குவாங்களாம். அதாவது அந்த சக்கரங்கள் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையா, குண்டலினி சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் அடங்கும். ஆனால் இது குண்டலினி எழுப்புறது அப்படிங்கிறது என்னன்னா, முற்றும் திறந்து தன்னிலை மறந்து அதிலிருந்து குண்டலினி எழும்பி அதன் மூலிமா வேறு சில சக்திகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் வந்து வேறு வேறு ப்ராசஸ். அதுக்கெல்லாம் நிறைய சாதன முறைகள்லாம் செஞ்சு தான் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால் சாமானிய மக்கள் அதை செய்யணுங்கிறது அவசியம் இல்லை.